செப்டம்பர் 2 செவ்வாய்க்கிழமை. பாடலும் தேவ பிரசன்னமும். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். சங்கீதம் 102. தேவனுடைய பிரசன்னத்தை ஆலய ஆராதனைகளிலும் பாடல் நேரங்களிலும் அதிகமாக உணரலாம். எந்த சபையினர் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் அசைவாடுகிறது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட உங்களுடைய ஜெப நேரங்களிலே பாடல்களை பாடுங்கள். வலைத்தளங்களில் உள்ள ஆவிக்குரிய பாடல்களை கைபேசி மூலமாக கேட்டுக்கொண்டே அந்த பாடல்களோடு இணைந்து மென்மையாக பாட முற்படும் போது கர்த்தருடைய சமூகத்தை உணர முடியும். அந்த பாடல்களை தொடர்ந்து கேட்கும்போது ஆவியிலே அக்கினி அனல் கொள்ளுவதை உணர முடியும். ஆம், பாடலுக்கும் தேவ பிரசன்னத்துக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசன்னத்தோடு எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது சிவந்த சமுத்திரம் இரண்டாய் பிளந்து அவர்களுக்கு வழிவிட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல மகிழ்ச்சியாய் நடந்து வந்தார்கள். கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய சேனையையுமோ என்றால் அதன் நீரிலே கவிழ்த்து போட்டார். அந்த பெரிய சமுத்திரத்தின் அடுத்த கரையிலே நின்று மிரியாம் எனும் தீர்க்கதரிசியானவளும் சகல ஸ்திரீகளும் தம்புரு நடனத்தோடும் பாடல்களோடும் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 15:20-21. நீங்கள் காலையிலே ஜெபிக்கும் போதே ஒரு பாடலை தெரிந்து கொள்ளுங்கள். அதை நாள் முழுவதும் மனப்பாடம் செய்து அவ்வப்போது பாடிக்கொண்டே இருங்கள். ஒருவேளை சத்தமாய் உதடுகளை அசைத்து பாடாமல் இருந்தாலும் உங்களுடைய உள்ளம் தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் நடக்கும் போதும் உட்கார்ந்திருக்கும் போதும் கூட உங்கள் உள்ளத்திலே அதை பாடி அனுபவமாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி செய்யும் போது உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ந்து களிகூர்ந்து கொண்டிருப்பதை உணரலாம். நடைப்பயிற்சி போன்றவற்றை கூட ஆவிக்குரிய பாடல்களை மனதில் பாடிக்கொண்டே மேற்கொள்ளும் போது அந்த பயிற்சிகள் உங்களுக்கு அதிகமாக பயன் தருவதை உணர்வீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாடக்கடவன். யாக்கோபு 5:13 என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு ஆலோசனை கூறினார். தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம் 42:8. தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சியாயிருக்கும் போது மட்டுமல்ல, போராட்ட நேரங்களிலும் கூட பாடுங்கள். இருள் சூழ்ந்த நேரம் இரவு நேரத்திலும் பாடுங்கள். அப்பொழுது அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுவீர்கள். சங்கீதம் 84:6. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். சங்கீதம் 66:1-2.